இப்போ தோஷம் வந்து ஜாதக ரீதியாக இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எனக்கு தோஷம் இருக்குது இல்லை எனக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிறத நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஏதாவது வழிமுறைகள் ஃபார்மட் நியூமராலஜிலாம் நீங்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்கீங்களா? எங்களுக்காக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. நம்ம ஏன்னா மக்கள் அதாவது முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஆனாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், அது கூடயே சொல்யூஷன் கொடுத்துருங்க. எங்களுக்கு தேவை அதுதாங்க. ஏன்னா மக்கள் இன்றைக்கி எதையுமே பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் எல்லாத்துக்கும் தயார், வா வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதில் என்ன இருக்குது, வந்து தானே ஆகணும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இனியோ இப்போ தோஷன்றது வந்துட்டு பல இதில் வந்துட்டு நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னாக்கா மொத்த ஃபேஸு உடம்புனுடைய ஸ்ட்ரக்சரு அது ஒரு கலரில் இருக்கும். முகத்தில் மட்டும் சைடில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு பிட்டு வந்துட்டு கரெக்டாக கருப்பாக இருக்கும். ஒரு லைட்டாக வீங்கிற மாதிரி ஒரு கருப்பாக இருக்கிற மாதிரி. ஆமாம் இருக்கும். பொதுவாக நாம் அதை நினச்சிடுவோம், மச்சம் நினச்சிக்கிறோம். ஆமாம், அதுவும் ஒரு வகையான மச்சம் மாதிரி தான் அது. ஆனால் அது தோஷம். தோஷத்தின் வெளிப்பாடுனுடைய மச்சம், தோஷத்தின் உச்சம் கூட சொல்லலாம். அது இருந்துச்சுனாக்கா அப்படி இருக்குங்க. சரி இருக்குங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? பிறக்கும் போதே வந்துடுச்சு. சில பேருக்கு தோஷங்கிறது பிறக்கும் போது தான் இருக்குமானுங்க. பிறந்து கொஞ்சம் அவங்க மனுஷன் வளர அதுவும் சேர்ந்து வளர்ந்துடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்து சில பேருக்கு திடீர்னு வந்துடும். சில பேர் வரும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்னதாக இருக்கும், பெருசாக வந்தால் பெருசாக அதுவும் சேர்ந்து வளர்ந்துடும். இன்னும் ஸ்கின் நம்ம வளரும்போது அது சேர்ந்து வளர்ந்துருச்சு. அப்படி இருந்தால் எப்படி? அந்த நெத்தியில் தோசை தான், அது மச்சம் கூட சொல்லிக்கலாம். நல்ல உயர்ந்த பொசிஷனில் இருப்பாங்க, டாப்பில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். கொடுத்துட்டு லைஃபே ஃபுல்லாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவர் லைஃப் வேறு லெவலில் இருக்கார். இப்போ ஆள்லாம் பார்த்தா அவர் பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுது, அவர் எல்லாத்துக்கும் தெரியுது. அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு. பணத்தில் நல்லா வெல் ஆஃப் ஆகிட்டார். பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் அந்த செல்லாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி மச்சம் அந்த மாதிரி இடத்துல இருந்தேனாக்கா டக்குன்னு லைஃப்பில் வந்துட்டு ஆர்ட் சம்மந்தப்பட்டது ஹார்ட் அட்டாக் கூட வரும்.